அதான் கையில் பணம் இருக்குல்ல, இந்த இடத்தோட லீகல் மேட்டர் இல்லீகலாக நான் பார்த்துக்கிறேன். இங்கே காசு இல்லாதவன் தான் எப்படி வாழ்கிறதுன்னு யோசிக்கணும். காசு இருக்கிறவன் எப்படி வேணாலும் வாழலாம். டேய் பட்டாணி, ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இப்போது தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. பல பிரச்சனைகள்னால் அங்கங்கே தேவையில்லாத சட்டவிரோத செயல்கள். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பணம் இருக்குது, நான் இல்லீகலாக என்ன வேணாலும் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி மனநிலையில், அது என்னென்னா இந்த ஒரு 50-60 வருஷத்து பழக்கம். அது தவறுன்றது அது தவறே இல்லையே அப்படின்ற ஒரு மனநிலையிலே வாழ்ந்து அதுக்கு அப்படியே ஊறி போய் அடிமையாக ஆகி போயிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அவங்களால ஏற்றுக்க முடியல. இது தவறுடா, இது சட்டவிரோத செயல்கள்டா அப்படின்னா, இல்லை அது எப்படி நீ நல்லது செஞ்சிடலாம், நாங்கள் எப்படி உங்களை விட்டுருவோம் அப்படின்ற ஒரு மனநிலை. சரிங்களா? அது எல்லாருக்கும் அது தெரியுது. அதாவது அறியப்படாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளிப்படுத்தப்படாமல் மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. சரிங்களா? புனித நூல் சொல்லுது, புனித மார்க்கம் சொல்லுது. அப்போ என்னென்னா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படிலாம் இல்லை, உடனே எக்ஸ்போஸ் ஆகிடுது. யார் என்ன இவன் ஏன் செய்கிறான். அப்போ என்னென்னா இந்த காசுக்காக, இந்த உலகத்தில் அழிஞ்சு போகிற ஒரு விஷயத்துக்காக எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எந்த உயிருக்கு எதிரானவனா என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலை. சரிங்களா? அது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? அது அந்த பாவத்தையும் சாபத்தையும் எங்கே போய் கழுவுறது? ஓகேங்களா? கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்களா? கடவுள் இல்லை, அதனால் நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். அது அப்படிலாம் கிடையாது. கர்மான ஒரு விஷயம் இருக்குது. நீ விதைச்சதை நீ அறுவடை செஞ்சு தான் ஆகணும். அது நல்லதோ கெட்டதோ எதுனாலும். அப்போது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும், இந்த உலகமே என்தான்டா, இந்த உலகமே என்தான், என்னை விட யாரும் கிடையாது. என்கிட்ட அவ்வளோ பணபலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, அடியாள் பலம் இருக்குது, எல்லாம் இருக்குது. என் வாழ்க்கையை இழந்துட்டேன், என் உடல் நலத்தை இழந்துட்டேன், என் நிம்மதியை இழந்துட்டேன், எல்லாமே போச்சு, மன நிம்மதி போச்சு, எல்லாம் போச்சு. எண்ணத்தை கொடுத்து அந்த 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 சந்தோஷத்தை நீ மீட்டு எடுப்ப. அதை யோசிக்கணும். சரி, எல்லாத்தையும் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம், மறுபடியும் இந்த உலகத்துலேருந்து எடுத்துகிட்டு போக போகிறோமா? எல்லாத்தையும் ஏதாவது எடுத்துகிட்டு போக போகிறோமா? அப்படி கிடையாது. இது எந்த கட்சிக்கோ சாதகமாக நான் பேசலை, உண்மையை சொல்கிறேன். ஒரு மனிதம் எங்கே போச்சு, ஒரு மனித தன்மை எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. எல்லாம் சுயநலம், எல்லாம் சுயநலம். இப்போ இவ்வளோ போராட்டம், இது இவங்கள பேசுகிறது, இவங்கள குற்றம் சொல்கிறதும் அவதூறு பரப்புறதும் எதுக்கு? நல்லது பண்ணுறதுக்கா? அப்படி நல்லது நடந்தால் ஏன் மக்கள் இப்படி பண்ணுறாங்க? இதுக்கும் பார்த்திங்கன்னா முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம். இது தப்பு, இது ரைட்டு. எது தப்பு எது ரைட்டுன்னு எப்படி தெரியும்? ஒரு 3 அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் கடந்தால் தான் தெரியும் அது எது ரைட்டு எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு பிரச்சனைகள். அப்போது என்னென்னா, யாரோ ஒருத்தர் அதிகாரத்துக்காக, சரி இவ்வளோ நாள் நம்ம அதிகாரத்தில் இருந்துட்டோம், இது இந்த ஒரு 50-60 வருஷத்து அரசியல் எடுத்துக்கோங்களேன், எவ்வளோ விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்கலாமே. இவங்க நல்லது பண்ணுறாங்களே இல்லைன்னு தெரியாமல் எப்படி நம்ம ஒருத்தர் குறை சொல்ல முடியும்னு நான் கேட்குறேன். சரிங்களா? இந்த கட்சி அந்த கட்சிலாம் கிடையாது. இதில் பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள். எங்கேயாவது அவன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான், ரொம்ப வேதனையில் இருப்பான், அவனுடைய அறியாமையும் இயலாமையும் ஏழ்மையும் பயன்படுத்தி அவனுக்கு காசு கொடுத்து நீ ஒரு விஷயம் பண்ணு, அது தெரியாது, நான் உனக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறேன், அது யாராவனாலும் இருக்கட்டுங்க, பாதிக்கப்படுறது ஏதோ ஒரு அப்பாவித்தனமான ஒரு உயிர் அது. சரிங்களா? அப்போ என்ன பண்ண போகிறோம், எதை நோக்கி போகுது, என்ன அந்த பாவத்தெல்லாம் சாபத்தெல்லாம் எங்கே போய் கழுவுவீங்க? எப்படி வேணாலும் ஆடிடலாமா? இல்லை கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலாமா? அப்படிலாம் கிடையாது. இந்த உலகத்தை ஏதோ ஒரு சக்தி நம்மளை ஆட்டி படைக்குது, ஏதோ ஒரு சக்தி வழி நடத்துது அப்படின்ற ஒரு நம்பிக்கை கூடமா இல்லை? அதெல்லாம் என்னன்னா, விதைச்சி கெட்டதை விதைச்சி விட்டுட்டு போயிட்டா அடுத்து உங்கள் தலைமுறையாக தான் பாதிக்கும். அப்போ பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு என்னத்தை நீ சேர்த்து வைக்க போகிற? பாவத்தையும் சாபத்தையுமா, நோயும் நொடியுமா, நிம்மதி இல்லாமல் கஷ்டத்தையும் வேதனையுமா? புரிஞ்சுக்கணும் இல்லையா? என்ன இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் நடக்க போகுது, ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லுவேன், இந்த விஷயம் நடக்க போகுது, இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தையை புரிஞ்சிக்க கூட முடியாமல் சில பேர் என்னென்னா, அப்போ அரசாங்கம் எதுக்கு? அரசாங்கம் தானே பண்ணணும். இங்கே அரசாங்கம் உட்காந்து அவங்க எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்து எங்கெங்கே எவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது, எதாவது அடைக்கணும், எதாவது அடைச்சா அரசாங்கத்துக்கு வருமானம் வரும், அதை வச்சு எப்போ பண்ணலாம், அவங்க தான் தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் வெள்ளை அறிக்கை விட்டுட்டு தான் ஆரம்பிப்போம் அப்படின்னு. அதுக்கிடையில் பர்மிஷன் வாங்கிட்டு அங்கங்கே நல்லது பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசுனது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அப்போ அரசாங்கம் எதுக்கு? அவங்க ஆட்சிக்கு வந்தாங்களா, அதிகாரம் கொடுத்தோம் எதுக்கு அப்படின்னா, அப்போ இதெல்லாம் முன்னாடி கேட்க வேண்டியதானே அந்த கேள்வியை. நீங்கள் இருந்தீங்களே ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லையா? ஒரு மனிதம் இல்லையா?
ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மனிதன் அங்கங்கேயே கொஞ்சம் கொஞ்சமாவது இருந்தது. எப்படின்னா, இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 300, 500 குடும்பம் இருக்குன்னா, ஒருத்தன் 2 பேர் தான் குடிப்பான். அவனை வந்து ஒரு மாரி பார்ப்பாங்க. கேவலமாக ஒதுக்கி பார்ப்பாங்க. இன்னைக்கு சூழல்ல ஒருத்தன் 2 பேர் தான் குடிக்காம இருக்கான். அவன கேவலமா பார்க்குறாங்க. அந்த மாரி மாறிப்போச்சு. அவனுடைய மனநிலை, ரத்தம், உடம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா, தவறு செஞ்சு செஞ்சு ஊறி போச்சு. அவனுக்கு நல்லது சொன்னா அவனால ஏத்துக்க முடியல. ஜீரணிச்சுக்க முடியல. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனித ஒழுக்கம் வேணும். அது இருந்தா மட்டும் தான் இதெல்லாம் மாறும். சரிங்களா? பணம் இருந்தா என்னத்த வேணாலும் பண்ணிடலாம். இல்லீகலா நான் எத வேணாலும் சாதிச்சிடலாம். அப்படிலாம் கிடையாது. மீடியா இன்னைக்கு வேற மாரி போயிட்டுருக்கு. நீ என்னதான் அவதூறு பரப்புனாலும், நான் வந்து யாருக்கும் சப்போர்ட்டா இல்லைங்க. யாரு நல்லது பண்ணாலும் நல்லது தான். யார் கெட்டது பண்ணாலும் கெட்டது தான். இதுதான் என்னுடைய கான்செப்ட். நான் எல்லாருக்குமே ஓட்டு போட்டிருக்கேன். இன்ன கட்சியை சார்ந்தவன் அப்படிலாம் கிடையாது. நல்லது யார் பண்ணாலுமே எனக்கு பிடிக்கும். கெட்டது யார் பண்ணாலும் அவ்வளோதான். அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அது யாராக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இருந்துக்கோ. ஒவ்வொரு மனுஷனும் இன்றைக்கி அங்கங்கே பேசிகிட்டு இருக்கான். நல்ல விஷயங்கள பேசுகிறான், நல்லது செய்கிறான். அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். சரி அமைதியாக தான் இருப்போம். அவன் வேலையை பாருங்களேன். இப்போ இருக்கிற பிரச்சனையில யார் விவசாயிங்களுக்கு கொஞ்சம் தான் பண்ணியிருக்காரு. இப்போ கொஞ்சம் இந்த வந்து இது 20 நாளில் கொஞ்சம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லையா? என்ன இருக்குது, ஏது இருக்குன்னு தெரியாம பண்ணுறது பெரிய விஷயம். எவ்வளோ நல்ல விஷயங்கள் அங்கங்கே நடக்குது. எவ்வளோ இயற்கை குளம், குட்டை, நீர் எல்லாமே அவங்கவங்க தூர்வாரிட்டு இருக்காங்க. எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது. அதை பற்றி பேசுவோமே. அந்தந்த ஊரில் நம்ம பசங்களை வச்சுக்கிட்டு நாம் ஏதாவது நல்லது பண்ணுவோமே. ஏதாவது ஒரு நல்லது. நம்மளால முடிஞ்சது, நம்ம சக்திக்கு முடிஞ்சது. நம்ம 5 10 போட்டு சேர்த்து எல்லாமே நல்லது செய்வோம். அந்த மனநிலை ஏன் வர மாட்டேங்குது? எல்லாமே அரசாங்கத்தையே எதிர்பார்க்கணும்னா, சரி இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில தான் நம்ம நல்லதும் செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி கிடையாது. பர்மிஷன் வாங்க. அங்கங்க இருக்கிற அரசு அதிகாரிகள்ட்ட பர்மிஷன் வாங்கி, உங்களால முடிஞ்சது நல்லது செய்யுங்க. அத எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அப்பதான் நல்ல சிந்தனை வளரும். அடுத்த தலைமுறைக்கு அந்த நல்லத விதைக்க முடியும். நீ என்ன சிந்தனையில உங்க தாய் தகப்பன்ட்ட கரு உருவான அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தனுடைய மனநிலையும், வாழ்க்கையும். இந்த 50 வருஷத்துல இருக்கிற இப்ப இந்த உயிர்கள்லாம் எடுத்து பாருங்க. என்ன மனநிலையில இருந்திருப்பான்? நல்லது கெட்டது தெரியாது. எல்லாம் அயோக்கியத்தனம். எல்லாம் தவறான விஷயங்கள், சட்டவிரோத செயல்கள், போதை, இதுக்கு எல்லாத்தையும் அடிமையாகி தான் அந்த சிந்தனை அப்படி இருக்குது. நல்லத அவனால ஏற்றுக்க முடியல திடீர்னு. நான் ஏற்கனவே முதல் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஒரு 6 மாதம் சலசலப்பு இருக்க தான் செய்யணும். இப்போ எல்லாம் அரசாங்கம் வந்து ரொம்ப கடுமையா சட்டதிட்டங்கள மாத்தி 3 மாசத்துக்குள்ள எல்லாம் சரி செய்யப்படும். அட்லீஸ்ட் ஒரு 3 மாசமாவது நம்ம அமைதியா இருப்போமே. என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. சரிங்களா? பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.